ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நிலா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயங்கர டென்ஷன் ஆகுது. என்ன இந்த ராகவ் எதுக்காக இப்படி நம்மளை வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான், டைமே ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம ராகவுமே வராங்க. ராகவ், என்ன ராகவ், ஏதோ ப்ராஜெக்ட் பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, என்னன்னே இது வரைக்குமே சொல்லவே இல்லை, ரொம்ப ஓவர் டைம் ஆகிப்போச்சு, நம்ம எதுவாக இருந்தாலும் டுமாரோ பார்த்துக்கலாம், நான் இப்போ கிளம்புறேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க நிலா, இப்போ தானே பேச வந்திருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குனீங்களா, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்ல, உங்களை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு என்னோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ நிலா, ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் பேசவும் நம்ம நிலாவுக்கு பயங்கர எரிச்சலாக வருது. இங்கே பாருங்கள் ராகவ், நீங்கள் டூ மச்சாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியே பேசாதீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அது தெரிஞ்சுமே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி ரூடாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அட போதும் நிறுத்துங்க நிலா, உங்களோட கல்யாண கதை எல்லாமே எனக்கு தெரியும், சும்மா ஓவராக நடித்து சீன் போடாதீங்க. நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் என் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே இப்போ சொன்னேன். எப்படியும் உங்களுக்கோ சோழனுக்கோ டிவோர்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தானே இருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கல்யாணம் செய்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த பையன் நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இங்கே பாருங்கள் ராகவ், தேவையில்லாமல் சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், தெரியும் நிலா, அதான் உன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கே, அந்த சோழனோட அண்ணன் சேரன், அவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நிலா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் சோழனை நீங்கள் விரும்பியா லவ் பண்ணீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்ன, இல்லைல்ல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகுமா, நீங்கள் சீக்கிரமாக சோழனை டிவோர்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும் நிறுத்துங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம நிலா பயங்கர கோவமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வானத்தை இருந்துட்டு, பாண்டி இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா தாயி, வேணவே வேணாம், நீ உங்கள் வீட்டுக்கு போ, இப்போது டைம் ஆகுது, 8 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு, இந்த டைமில் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பாண்டி, ஒரு 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 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறேனே ப்ளீஸ் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வானத்தி வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் பாண்டி இருந்துட்டு, சரி ஏதோ இன்றைக்கு மட்டும்தான், திரும்பவும் இந்த மாதிரியெல்லாம் அடம்பிடிக்காத சரியா, அதுக்கப்புறம் இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என் மேலே கோவம் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாண்டி, ஏதோ என் அம்மாவும் என் அப்பாவும் உன்னை புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனால் நீ இப்போது இந்த மாதிரி நான் டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும், நான் கெட்டவன் நான் நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும். அப்படியெல்லாம் இல்லை வானதி, நீயும் மற்றவங்களோட இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும், எப்போ பாரு சுயநலமாகவே இருக்காது வானதி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பாண்டி, என்னை எப்போ பாரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வரும், பார்த்துக்கோ பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போதும் போதும், நீ ஏதாவது என்கிட்ட சண்டை இழுத்து வச்சிடாத, அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னை கூட்டிகிட்டு போறியா பாண்டி, ஆமாம் இன்றைக்கி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பாண்டியும் வானதியும் இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம வானதி வந்ததை பார்த்ததுமே நம்ம சேரன் இருந்துட்டு, வாமா வானதி, ஆமாம் என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்க, உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே தேடலாம் மாட்டாங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா டீ குடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓகேண்ணே டீ தான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா வந்தாவும் டீ தான் கேட்பா, அதனால் நான் 2 பேருக்குமே சேர்த்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டிக்குமே சேர்த்து 3 பேருக்கு டீ போடுறாங்க நம்ம சேரன். இப்போது நடேசனுமே, டே சேரா எனக்கும் ஒரு டீயை போட்டு கொடுடா, ரொம்ப ஒரு மாதிரி களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ நல்லா சுட சுட அப்படியே குடித்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி எனர்ஜி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொல்கிறாங்க. சரிங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வானத்தை இருந்துட்டு, ஏன் பாண்டி நிலா இப்போது இன்னுமே வரவே இல்லை, எப்போவுமே அவங்க யூஸ்வலாக ஒரு 9 o'clock வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, ஈவினிங் 6 o'clockே எல்லாருமே வந்துடுவோம். நான் ஒரு நாளில் 2 நாள் சில நாளில் வந்து லேட்டாக வருவேன், ஆனால் ஏன் நிலா ஒன்றும் வரலன்னு எனக்கு தெரியல வானதி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு சேரன்கிட்ட, அண்ணே நிலா வரலையா
அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சேரன் சொல்கிறாங்க, ஏதோ ஆஃபீஸில் வேலையா பல்லவனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்குது, பல்லவன் என்கிட்ட சொன்னான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வானதி டீ குடிச்சு பார்த்துட்டு, அண்ணே உண்மையாகவே நீங்கள் போடுற டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு, இந்த டீ குடிக்கிறதுக்காகவே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலையே நிலாவுமே வந்துடுறாங்க. நிலா பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது நிலாவை பார்த்ததுமே சேரன் இருந்துட்டு, வாப்பா நிலா, என்ன ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப களைப்பாக வந்திருக்க, உனக்கு டீ போடவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக கோவமாக கேட்கவும் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. சோழனுக்குமே இது பயங்கர அதிர்ச்சி தான். எப்போவுமே இவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாசமாக பொழிஞ்சுப்பாங்க, பாசமலராக இருந்தாங்க. இன்றைக்கி மரியாதை இல்லாமல் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு நிலா கேட்குறாங்க. என்னவா இருக்கும், நிலா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன், அதுக்கப்புறம் பாண்டி, வானத்தின்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாண்டியும் வானத்தையும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது நிலா இப்படி கேட்டதுமே அவங்களுமே எந்திரிச்சு நின்று பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே நம்ம சேரன் நடந்துட்டு, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற, அறிவு இருக்கான்னு கேட்குற, எடுத்த உடனே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, உங்களால் இப்போது நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை கொடுத்துருந்தாலுமே நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் வீட்டில் உள்ள பர்சனல் விஷயத்த எல்லாத்தையுமே வெளியில் உள்ளவங்க கிட்டே எதுக்காக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு ஒன்றுமே புரியல. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல, இருந்தாலும் சொல்லியிருக்கீங்களே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அண்ணனவே ஒரு மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்போவுமே அண்ணன் ஏதாவது எங்களுக்கு ஒரு வேலை சொன்னால் நாங்கள் செய்யாமல் போனால் கூட நீங்கள் எப்படி திட்டுவீங்க, அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும், அண்ணனுக்கு எல்லா வேலையுமே விட்டுறக்கூடாது, அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு பாசத்தை கொட்டி பொழுவீங்க, 2 பேருமா பாசமலராக இருப்பீங்க. இன்றைக்கி என்னென்னா அண்ணனை இப்படி கேட்குறீங்க, அதுவும் எல்லார் முன்னாடியும் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நில்லுங்க, நான் தான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் தான் அண்ணனை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவிச்சுக்கிருக்கீங்களா என்ன, ஆமாம் சோழன், இப்போ வரைக்குமே நான் தான் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அண்ணனுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை, அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையால் தானே இப்போது அந்த ராகவால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ப்ரெஷரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழன், என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக என்ன விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம இங்கே சோழன்கிட்ட, இங்கே பாருங்கள் சோழன், நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னாவே அதுவே போதும், அண்ணே ஏன்னா இப்படி பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, இப்போ வரைக்குமே எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம நிலா இருந்துட்டு, ராகவ் கிட்ட எனக்கும் சோழனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம சேரனுக்கு புரிய வருது, அது வந்துப்பா நான் சைட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போது இன்ஜினியர் வந்தார், ஆர்கிடெக்ட் வந்திருக்காங்க, உங்ககிட்ட டைரெக்டாக டிசைன்ஸ் எல்லாம் சொல்லணும், அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா தான் ராகவ் வந்திருக்காரு. அவங்கள பார்த்ததுமே அவங்களுமே என் கூட தனியாக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி உன்னை பற்றி கேட்டாருப்பா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, உனக்கும் அதாவது உனக்கும் சோழனுக்கும் எப்படி லவ் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தார். மற்ற ஆளுங்களா இருந்திருந்தா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா, ஆனால் அவர் உன்னுடைய பாஸ், அது மட்டும் இல்லாமல் உனக்காக அவர் வேலை கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குமே அடிக்கடிக்கு வந்திருக்காரு, பழக்கமானவரே, நல்லவர்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி கூட அவர்கிட்ட சொன்னேன்ப்பா, நான் உண்மையாக தானேப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே எனக்கு புரியுதுண்ணே, உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், வீட்டோட பர்சனல் விஷயத்த நீங்கள் எதுக்காக வெளியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும் நிறுத்துங்க, இதுக்காக தான் அண்ணன் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நான் கூட என்னமோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, அண்ணன் பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நான் கூட யோசிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அண்ணன் உண்மை தானே சொல்லியிருக்கு, உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து நடக்க போகுதில்ல, நம்ம கோர்ட்டுக்கு இயரிங் கூட போயிட்டு வந்தோம்ல, நெக்ஸ்ட் ஒரு இயரிங் போனோங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அண்ணன் உண்மையாக சொல்லியிருக்காரு, தேவையில்லாமல் அண்ணனை பிடிச்சி இப்படி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என் அண்ணனை நாங்கள் எல்லாருமே ரொம்ப மதிக்கிறோம், எங்கள் முன்னாடி என் அண்ணனை எப்படி நீங்கள் மரியாதை குறைவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சோழன் வந்து பேசுவோம். உடனேங்க
நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க சோழன், இந்த விஷயமா நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன். போதும் நிறுத்துங்க. நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, ஏன் என்னை திட்டியிருந்தா அடிச்சிருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். என் அண்ணனை அதுவும் உண்மையை சொன்னதுக்காக எதுக்காக நீங்கள் இப்படி குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், அவர் சொன்னதில் ஒரு தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது ராகவை ரொம்பவே க்ளோஸாக பேசவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஆர்கிடெக்ட், அவங்களும் ஆர்கிடெக்ட், 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இது எப்போயாவது வெளியே தெரியத்தானே போகுது. நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறதுக்கு அண்ணனை குறுக்குவா நிற்க போகிறாரு. உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் விருப்பப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இப்போ தேவையில்லாமல் எதுக்காக அண்ணனை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவையும் ராகவையும் ஒன்று சேர்த்து வச்சு நம்ம சோழன் பேசுவோம். நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சோழன், போதும் நிறுத்துங்க சோழன், நான் ஏற்கனவே கோவத்தில் வந்திருக்கேன். என்ன போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க. ஏன் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். அதெல்லாம் சரிதான். அதுக்காக நீங்கள் அண்ணனை கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், போதும் நிறுத்துங்க சோழன், நீங்கள் என்ன ராகவ் கூட ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்ககிட்ட ராகவை பற்றின விஷயம் பேசுகிறதுக்காக வருவேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கி நான் அங்கேருந்து கோவப்படுத்தி அனுப்பி விட்டுருவீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை. அந்த ராகவ் எனக்கு நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணினா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னை லவ் பண்ணுற மாதிரி நிறைய ஆட்டிடியூட்னா நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, ராகவ் வந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே கலாய்க்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகாவோட நடவடிக்கையுமே அப்படி தான் இருந்தது. நானுமே இதெல்லாம் யோசித்தேன். அதுக்கப்புறமா அவனோட தொந்தரவு அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது விஷயமா உங்ககிட்ட பேசலாம், ராகவ்கிட்ட உங்களை விட்டு கட்டிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி அவரையும் என்னையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் அவனை லவ் பண்ணக்கூடாது, அதாவது அவனை உங்களுக்கு பிடிக்கல. அப்போது அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் என்னை வந்து ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி தானே? இப்போது எப்படியோ என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஆனதுக்கப்புறம் நான் எதுக்காகங்க உங்களுக்காக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்கவும், உடனே நம்ம நிலா வந்துட்டு, இங்கே பாருங்கள் சோழன், என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே சேரன் இருந்துட்டு, போதும் நிறுத்துப்பா, எப்படியும் நீ என் தம்பியை விட்டுட்டு போக தான் போகிற. நான் கூட எப்பயாவது ஒரு டைம் நீ என் தம்பியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுவும் நடக்க போகிறது கிடையாது. நீ பாதியில் போகிற மாதிரி தான் இருக்கிற. நீ அந்த ராகவை போய் கல்யாணம் பண்ணிக்கோமா, ஏன்னா உனக்கும் அவனுக்கும் செட் ஆகிடும். இப்போ சோழன் சொன்னானே, நீங்கள் 2 பேரும் ஒரே வேலையில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் வந்து ஒரு மாதிரி நம்ம நிலாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க. நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து தன்னையே மீறி இங்கே நம்ம சேரனை பல்லான்னு ஒரு அறை விட்டுறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, இங்கே பாருமா நிலா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் எல்லாருமா சேர்ந்து என் மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்க அங்கிள். சேரன்னு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாத்துலேயுமே பேசுவார். ஆனால் இப்போது என்ன எப்படி பேசுகிறாரு, சேரான் இப்படியெல்லாம் பேசுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இப்படி எல்லாரும் என்னை போட்டு சாவடிக்கிறீங்க? நான் இப்போது என்ன சுச்சுவேஷனில் என்ன மனநிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? யார் என் மனசில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா பயங்கரமாக அழுதுடுறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. உடனே நிலா கிட்டே, இங்கே பாருப்பா நிலா, நான் உன்னை பற்றின விஷயமா எதுவுமே பேசியிருக்கக்கூடாது, அது என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அங்கேருந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, போதுமாங்க, இப்போது எங்கள் அண்ணன் குடும்பத்தவே பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அவர் எவ்வளவோ செஞ்சுருக்காரு. ஒரு சில டைமில் அதான் ஒரு நாள் நான் குடிச்சிட்டு வந்து உங்கள் ரூம்குள்ளே வந்தேன். அன்னைக்கு தம்பியும் கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அவர் உங்கள் கூடவே வந்து ஹாஸ்டல் தேடி கொடுத்து உங்களை ஹாஸ்டல் வரைக்கும் விட்டுட்டு வந்தார். அந்த அளவுக்கு நல்ல மனுஷங்க அவங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காமல் அண்ணனை அரைஞ்சிட்டிங்க. அண்ணன் மனசொடைஞ்சு போய் வெளியே போயிட்டாரு. இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அதாவது பல்லவனுக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருந்திருக்கீங்க. இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்த வச்சுருக்கீங்க.
ஆனால் இப்போது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போது சேரனை இப்படி மனசை கஷ்டப்படுத்திட்டீங்களே, காயப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும் உடனே நிலா அழுதுகிட்டே சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. நம்ம நடேசனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே பானத்தை இருந்துட்டு, ஏன் பாண்டி பேசுகிறது எல்லாமே பேசிட்டு இப்போது நல்லவங்க மாதிரி சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியும் சோழன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகத்தானே போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கட்டி பிடிக்கிறதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, வானதி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இப்போல்லாம் உங்களோட ஞாபகம் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது சோழன். என்னையே மீறி நான் உங்களை தேடுறேன். எனக்குள்ளே நீங்கள் புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சோழன். என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் ரொம்பவே தவிச்சு போயிருக்கேன் சோழன். என்னை யாருமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா? உங்ககிட்ட என்னுடைய மனசில் உள்ளதை சொல்ல வர அப்போ தான் இந்த ராகவ் வந்து தொலைஞ்சான். ராகவால் என்னென்னமோ நடந்துருச்சு. சேரனும் ராகவ்கிட்ட நமக்கு கல்யாணம் நடந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே சொன்னதுனால அந்த ராகவ் என்னை விடாமல் துரத்துறான் சோழன். என்னை கல்யாணம் பண்ணியே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டுறான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சோழன். நான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் கூட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கோவத்தில் அண்ணனை அடிச்சிட்டேன். அது ரொம்ப தப்பு தான். ஆனால் எனக்கு கோவம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. உண்மையாகவே என்ன நடக்குது, நான் என்ன பேசுகிறேன், என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சோழனுக்கு இந்த நிமிஷம் நிலா வந்து தன்னோட மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் நம்ம சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அண்ணனோட மனசு காயப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரிங்க, நீங்கள் யாரை நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த ராகவ் தானே, அவனை நான் பார்த்துக்கிறேங்க. இத்தனை நாளாக நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ உங்கள் வாயால் இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குங்க. சரிங்க, சேரான்னு எங்கேயாவது போயிருக்க போகிறாரு. நம்ம வாங்க வாங்க நம்ம போயிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவோம். அண்ணனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். உங்களுக்காக நான் கேட்குறேங்க. இல்லை சோழன், எனக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க. தப்பு பண்ணது நான். ஏதோ ஒரு வேகத்தில் கோவத்தில் அண்ணனை தேவையில்லாத வார்த்தையால் பேசி அவரோட மனசை காயப்படுத்தி அவரை அடிக்கவும் செஞ்சுட்டேன். இப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அவரோட வயசுக்காவது நான் மரியாதை கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அனி எப்போவுமே நீங்கள் இப்படி நடந்துக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டீங்க. என்னதான் நீங்கள் என்னுடைய செல்ல அண்ணியாக இருந்தாலும் என் அண்ணனை நீங்கள் காயப்படுத்தினதை நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுமே கோச்சிக்கிறாங்க. டே பல்லவா, சாரிடா, இந்த அண்ணி ரொம்ப கோவத்தில் இருந்தேன்டா. அந்த ராகவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்ச நாளாகவே அவன் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கோவத்திலேயே உன் அண்ணன்கிட்ட கூட நான் நிறைய டைம் எரிஞ்சு விழுந்திருக்கேன். அவனை பற்றி எப்படியாவது சோழன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்குவேன். ஆனால் சோழனும் ஏதாவது கடுப்பேற்றி விட்டுருவார். இப்போது ஒட்டுமொத்த பிரச்சனையுமே ஒன்று சேர்ந்துக்கினது. உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல சோழன். புரியல பல்லவா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுறா. அண்ணனை நான் காயப்படுத்தியிருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, இங்கே பாரு மாநிலா, அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்த எதுவுமே நம்ம யாராலுமே மாற்ற முடியும். சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க. இனிமேல் எப்போவுமே இந்த வீட்டு மருமகளாக இருப்பேன், சோழனுக்கு ஒய்ஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கம்மா. மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. நீயும் சோழனும் போயிட்டு சேரனை பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சமாதானப்படுத்தணும், மன்னிப்பு கேட்கணுன்றதெல்லாம் இல்லவே இல்லை. நீ சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறன்ற விஷயம் அந்த சேரனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா? அதுலேயே அவன் மனசு மாறி ஓடோடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம நிலாவும் சோழனும் இப்போது நம்ம சேரனை பார்த்து கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, சைட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடின நம்ம சோழனும் நிலாவும் நம்ம சந்தா வீட்டில் தேடலை. நம்ம சந்தாவோட வீட்டுக்கு தான் நம்ம சேரன் வந்து போயிருக்காங்க. சேரன் ரொம்பவே கண் கலங்கி போய் இங்கே நம்ம அனிஷ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அனிஷு, இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அனிஷு. யதார்த்தமாக தான் அந்த ராகவ் கிட்ட நான் அதுவும் நமக்கு தெரிஞ்சவர் நிலாவோட எம்டி, அவர் நல்லது தான் நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நான் சொல்லியிருக்கக்கூடாது தான், ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் அதுக்காக நிலா என்கிட்ட ரொம்ப ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டா, என்னை அடிக்கவும் செஞ்சா. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அனிஷு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனிஷ் இருந்துட்டு, ஏதோ ஒரு கோவத்தினால அவங்களும் இப்படி பண்ணியிருப்பாங்க, எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க பையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சந்தாவுமே விடுங்க பையா, அதவே எவ்வளோ நேரம் தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். உடனே அனிஷ் இருந்துட்டு,
இங்கே பாருங்க பையா, இப்போது 11 மணி ஆகுது. நைட்டில் உங்களை எல்லாருமே தேடிக்கிட்டு இருப்பாங்கள்ல. நீ பேசாமல் வீட்டுக்கு போ பையா, நாம் காலையில் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அனிஷு, நான் கண்டிப்பாக வீட்டுக்கெல்லாம் போக போகிறது கிடையாது. எனக்கு அங்கே போயிட்டு நிலா முகத்தில் முழிக்கவுமே தைரியமும் தெம்பும் கிடையவே கிடையாது. என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சோழனும் நம்ம நிலாவும் அங்கெங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சோழன் இருந்துட்டு ஒரு டைம் சேரண்ணன் வீட்டை விட்டு போனப்போ அனீஸ் பையா வீட்டில் தான் இருந்தாங்க. கண்டிப்பாக அண்ணன் அனீஷோட வீட்டில் தான் இருக்கணும், நம்ம அங்கே போய் பார்ப்போமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே இங்கே நம்ம சந்தாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சேரன் அழுது அழுது பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. நிலாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. உடனே நிலா ஓடி வந்து நம்ம சேரனோட காலில் விழுந்து, அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஐயோ எந்திரிப்பா, ஏன்பா நீ ஏன் காலெல்லாம் விழுகிற, எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தானே அண்ணே, சாரிண்ணே, இந்த கையால் உங்களை நான் அடிச்சிட்டேன், பேசாமல் இந்த கையை நான் வெட்டி போட்டுருவாண்ணே, அண்ணே சாரிண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, கண்டிப்பாக நான் உங்களை அடித்தேன்ல, அது உங்களை எந்தளவுக்கு காயப்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே விடுண்ணே, நம்ம நிலா தானே, அது மட்டும் இல்லாமல் உன்னை அம்மா இருந்து கண்டிச்சா, அதாவது ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அம்மாவை நீ மன்னிக்க மாட்டியாண்ணே, அந்த மாதிரி தான் நிலாவும், நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம நிலாவை அம்மா மாதிரி தான் நினைக்கிறோம், நீ நிலாவை மன்னிச்சு ஏற்றுக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நிலா மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே நிலா வந்து சேரன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையை சொன்னாங்க இல்லையா, அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொன்னாங்க இல்லையா, அதை எல்லாமே இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேரனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. டேய் சோழா, என்னடா சொல்கிற, நிலாவா அப்படி சொல்லிச்சு, இங்கே பாருப்பா நிலா, நீ சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ போறியா, நீ அப்போது அவனை விட்டு போக மாட்டியா, நிரந்தரமா நீ எங்கள் வீட்டிலே இருக்குவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக ஆசையாக கேட்குறாங்க. ஆமாண்ணே, நான் சோழனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். அவர் என்னை எத்தனையோ டைம் என்னை வந்து பேசி என் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டெல்லாம் எத்தனையோ டைம் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு அப்போல்லாம் எதுவுமே தோணலைண்ணே. நாள் ஆக ஆக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதும் ஃபஸ்ட் இயரிங் போனோம், செகண்ட் இயர் போனோம், தேர்ட் இயரிங் போகிறப்போ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கே மனசு இல்லைண்ணே. எங்கே சோழன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்மளோட நிம்மதி எல்லாமே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுண்ணே. சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சேரன்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே திரும்பவும் கேட்குறேண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, சாரிண்ணே, நான் பண்ணினது மிகப்பெரிய தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுப்பா, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி நான் மறந்துடுறேன். ஆனால் சோழனுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு, சோழனை நீ ஏற்றுக்கிட்ட, நீ அவனை புருஷனாக ஏற்றுக்கிட்ட. இந்த அதாவது சும்மா கல்யாணம் பொம்மை கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த கல்யாணத்தை இப்போ நிஜ கல்யாணமாக மாற்றி நீ அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறன்ற வார்த்தையை சொல்லிட்டுலப்பா, அதுலேயே எனக்கு எல்லா கஷ்டமும் துக்கமெல்லாம் பறந்து போயிடுச்சுப்பா, இது ஒன்று போதும்பா, நீ நீ எதை நினச்சி கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன், சேரன், சந்தா சரி நம்ம நிலா இவங்க 3 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வானதி இங்கே நம்ம பாண்டிக்கிட்ட, என்ன பாண்டி, இந்த நிலான்றவங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஆட்டி படிக்கிறாங்க, இந்த வீட்டுக்கே அதாவது பெரியவர் அதுதான் அவங்க அண்ணன் சேரண்ணன், அண்ணனவே போட்டு அப்படி அடிச்சிட்டாங்க, நீங்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல, இதுதான் நீங்கள் சேரண்ணன் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசமா அப்படின்னு சொல்லிட்டு. வானதி நீ வேற என்னை கடுப்பை கிளப்பாத, நிலா எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டாங்க, இவங்க திருதுப்புன்னு அண்ணனை அடிச்சது என்னால் ஏற்றுக்க முடியல, ஏதோ அவங்க ஒரு டென்ஷனில் இருந்திருக்காங்க, அப்போது நானும் ஏதாவது கோவத்தில் இருந்தால் நான் யார் அடித்தாலும் எல்லாருமே வாங்கிப்பாங்களா, அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருவாங்களா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வானதி, உனக்கு எப்போவாவது ஒரு டைமெல்லாம் கோவம் வருதில்ல, எப்போவுமே என் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க, எப்பயாவது என்கிட்ட பேசுகிறப்ப நீ நல்ல விதமாக பேசியிருக்கியா, நல்லாவே பேசிக்கிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் திருத்துப்புன்னு அப்படியே சண்டைக்கு வருவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாத வானதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிலா செஞ்சால் கரெக்டு, நான் செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தயவு செஞ்சு இப்போது சண்டை எதுவும் இழுத்து விட்டுறாத, இப்போ தான் ஒரு சண்டையே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம
பாண்டி போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வானத்தியோட அப்பா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்ம ஊர் ஃபுல்லாக தேடினாலுமே ஏன் பணக்கார மாப்பிள்ளையை தேடினா கூட அவங்ககிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும். அதாவது சாதாரணமாக ரொம்ப பணக்காரனா இல்லாமல் பாண்டி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை வானத்துக்கு கிடைச்சா நல்லது தான். பாண்டியுமே ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான். அவன்கிட்ட பார்த்து நம்ம பேசணும். கண்டிப்பாக அவன் நம்ம பொண்ணை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான். என்ன ஒன்று, வானத்தியை சமாளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பையன் தான் வானத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப பாடுபட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியோட கடை வழியாக தான் நம்ம வானத்தியோட அப்பா வந்து ஆட்டோ சவாரிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சவாரியை வந்து இறக்கி விட்டுட்டு நம்ம பாண்டியை பார்க்குறாங்க. பாண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுமே சரி இந்த பையன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தியோட அப்பா வந்து பாண்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போய் நின்றதுமே இங்கே நம்ம பாண்டி பார்க்குறாங்க, வானத்தியோட அப்பா இங்கே வந்திருக்காரு. வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ஏன் இவ்வளோ தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா, ஏதாவது ஆட்டோ ரிப்பேர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைப்பா உங்ககிட்ட பேசுறதுக்காக தாங்கப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கண்டிப்பாக வானத்தியோட அப்பா வந்து பாண்டிக்கிட்ட வானத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அப்படி சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.